எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணுற பாய், அதாவது பாயெல்லாம் சின்னதாகிடுச்சுன்னா நம்ம தூக்கி வீச தான் செய்வோம். அந்த பாயை வச்சு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான் பார்க்க போகிறோம். வீட்டில் நம்ம இப்போ சும்மா தானங்க இருப்போம், அதனால் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாவுமே நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே அடிக்கடி கைகளை வாஷ் பண்ணிக்கோங்க. வீட்டிலேருந்து வெளியே போகாதீங்க. கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸை பிரேக் பண்ணவே பண்ணாதீங்க. அது நம்மளுக்கும் நல்லது, நம்ம ஃபேமிலிக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. இப்போ வாங்க பாய் எடுத்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண போகலாம். ஓகே, இது வந்து வீட்டில் வேஸ்டான பாய் தான். இது தூங்க முடியல. இதை எடுத்துக்கிறேன். நான் வந்து இதை எடுத்துட்டு இந்த அளவுக்கு நீளமாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கட்டை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 இது கட் பண்ணியிருக்கேன். 2 கார்ட்போர்டு கட் பண்ணியிருக்கேன். ஒன்றில் வந்து இப்படி கழட்டி எடுக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே இது அப்படியே இதுக்குள்ளே இருக்கட்டும். இன்னொன்று இது கீழே வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே ஹைட்டுக்காக நான் ஒரு பெயிண்ட் டப்பா வச்சுக்கிறேன். இந்த பெயிண்ட் டப்பா வச்சுட்டு அதுக்கு மேலே இதை இப்படியே வச்சுக்கிறேன். இதில் இப்போ வச்சுட்டு க்ளூ கன்னில் நான் வந்து இதை ஒட்டிக்கிறேன். ஓகே, இது இப்போது இதுக்கு மேலே இதை வச்சுருக்கேன் இல்லையா, இதை எடுத்துட்டேன். இதை எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இருக்கிறத அப்படியே எடுத்துடுறேன். இது அப்படியே இப்படி இருக்கட்டும். பாருங்கள், இது அப்படியே காயட்டும் கொஞ்சம் நேரம். இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப் எடுத்திருக்கேன். இந்த பிவிசி பைப்பில் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஹோல்ஸ் வழியாக நான் வந்து இந்த மாதிரி ஒயரை உள்ள இப்போ மேலே வந்துருச்சு. இனி என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுல போட்டு எடுத்துக்கிறேன். ஆயிடுச்சு. இனி இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயரை வந்து இந்த ஹோல்டரில் நான் மாட்டிக்கிறேன். இப்படி ஹோல்டரில் வர மாதிரி நான் மாட்டிக்கிறேன். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது இப்போ ஒட்டிட்டேன். நீ அடுத்து இதே அளவுக்கு நான் வந்து பாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாயை வந்து இதில் அப்படியே ஒட்டிக்கிறேன்.
இது இப்போ கீழே ஒட்டியாச்சு. இனி மேலே வந்துட்டும் ஒட்டிக்கிறேன். இது இப்போ மேலேயும் ஒட்டிட்டேன். இந்த க்ளூ நல்லா ஒட்டும் போது பாய் நல்லா ஒட்டிக்குது. இப்போ இதோட அளவுக்கு இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பாயை இது இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இது இனி இருக்கட்டும். நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு இந்த மாதிரி 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கு இல்லையா, இந்த பாப் ஸ்டிக் எடுத்து 2ஐயும் சேர்த்து ஒட்டி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் இப்படி வச்சுக்கிறேன். இது வந்து க்ரீம் கலரு. இந்த க்ரீம் கலர் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்து கொஞ்சம் அதில் அடிச்சுக்கிறேன். இப்போது இந்த கீழே இந்த லேஸ் வச்சு ஒட்டிட்டேன். மேலே வந்து ஒரு கலர் பேப்பரை வச்சு நான் ஒட்டிட்டேன். இது எல்லாமே ஒட்டி நல்லா காஞ்சிருச்சு. இது கீழேயும் நான் ஒட்டியிருக்கேன். இனி என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி பல்பு இருக்கு இல்லையா, இந்த பல்பை வந்து நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இதில் வந்து 2 ஸ்டிக்கை மாட்டியிருக்கேன். இது வந்து ஸ்டாண்டு மாதிரி இதில் ஃபிட் ஆகிக்கும். ஓகே, இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இனி லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் வீடியோ பண்ணலைன்னு கேட்குறீங்க. நான் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். அது உங்களுக்கு திருப்பி வரணும்னா திருப்பியும் நோட்டிஃபிகேஷன் பட்டனில் போய் நீங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். நீங்களும் இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்க, இனி அடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.